Hi dear students, after 12th அப்புறம் BSc நர்சிங் இல்லனா நர்சிங் ஸ்ட்ரீம் குள்ள என்டர் ஆக போற ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இப்போ நிறைய அங்கீகரிக்கப்படாத படிப்புகளை நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏமாந்து படிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களுடைய ஃபியூச்சருக்குமே பிரயோஜனம் இல்லாதது. அதை பத்தின இந்த டீடைலா இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வேற்றுக்கர் எஃப்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. BSc நர்சிங், GNM நர்சிங், ANM நர்சிங் அப்படிங்கிற 3 நர்சிங் கோர்சஸ் பத்தி நமக்கு எல்லாருக்குமே பொதுவா தெரியும். பட் இது தவிர நிறைய ப்ரொமோஷன்ஸ்லயும் நிறைய ஆட்லயுமே பாத்தீங்கன்னா 1 year நர்சிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றோம், 1 year பேஷண்ட் கேர் நர்சிங் ஆஃபர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கோர்சஸ் எல்லாம் உண்மையாவே இருக்கா? இதெல்லாமே அஃபிலியேட்டட் கோர்சஸ்னு பார்த்தா 100% இந்த கோர்சஸ் படிச்சாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம இந்தியன் நர்சிங் கவுன்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆஃப்டர் 12th அப்புறம் நீங்க டைரக்டா ஜாயின் பண்ற மாதிரி 3 கோர்சஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. BSc நர்சிங், GNM நர்சிங், ANM நர்சிங் இப்படிங்கிற 3 கோர்சஸ் தான் ஆஃபர் பண்றாங்களே தவிர மத்தபடி 1 இயர்க்கான எந்த கோர்சஸ்மே நர்சிங் கோர்சஸ்மே ஆஃபர் பண்ண கிடையாது. சர்டிபிகேட் இன் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் நர்சிங், சர்டிபிகேட் இன் ஹாஸ்பிட்டல் கேர் நர்சிங் இதே மாதிரி நிறைய கோர்சஸ் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே உண்மையாவே படிக்கிறது ஒர்த்து கிடையாது. ஏன்னா இதை நம்ம நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோ நர்சிங் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடோ ரெகனைஸ் பண்ண படிப்பு கிடையாது. இது எல்லாமே அவங்களா ஆட்டோனமஸா பண்ற படிப்புகள். சோ இதை படிச்சாலுமே உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நர்சிங் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்டில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்த அங்கீகரிக்கப்படாத படிப்புகள், அதாவது சர்டிபிகேட் இன் பேஷண்ட் கேர் நர்சிங், சர்டிபிகேட் இன் பெட் கேர் நர்சிங் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு புது நர்சிங்கை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோர்சஸ் நீங்க படிக்கிறது மூலமா, அதாவது இந்த 1 year டிப்ளமோ நர்சிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றோம், 1 year சர்டிபிகேட் நர்சிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றோம் இப்படிங்கிற மாதிரி அன்ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ற நர்சிங் கோர்சஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களால ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல உங்களால ஒர்க் பண்ண முடியாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே உங்களால ஒர்க் பண்ண முடியாது. கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல முதல்ல நர்சிங் படிச்சாலுமே அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர் காலேஜ் பாத்தீங்கன்னா நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, எந்த யூனிவர்சிட்டி கீழே ரெகனைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீடைலை செக் பண்ணிக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா BSc நர்சிங், GNM நர்சிங், ANM நர்சிங் இந்த 3 கோர்ஸ் படிச்சா மட்டும்தான் உங்களால ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேட முடியும். தென் ஃபியூச்சர்ல சக்சஸ் ஆக முடியும். மத்த எந்த நர்சிங் கோர்சஸ்மே வேல்யூ கிடையாது. சோ நீங்க நர்சிங் ஸ்ட்ரீமுக்குள்ள போறீங்கன்னா 3 ஆப்ஷன் தான், BSc நர்சிங், GNM நர்சிங், ANM நர்சிங் இதை மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கணும். அந்த இன்ஸ்டிடியூஷனுமே அஃபிலியேட்டட் ஆர் அக்ரிடியேஷன் இன்ஸ்டிடியூஷன் செக் பண்ணிக்கோங்க. மத்த எந்த கோர்சஸ் படிச்சாலுமே உங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் நர்ஸ் ஆக முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய மணி அண்ட் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுறதா மிச்சம். மத்த இந்த 1 year நர்சிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட்டு நீங்க அட்மிஷன் போட்டு படிக்கிறது எல்லாமே வேஸ்ட். ஒரு பெஸ்டான இன்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணி GNM, ANM அல்லனா BSc நர்சிங் படிங்க. அதான் உங்களுடைய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சோ இது ரிலேட்டடா எல்லாரும் அவேரா இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. தென் TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற நர்சிங் கவுன்சில் தென் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம வேற்றுக்கர் எஃப்சி யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது போன்ற கண்டிப்பா தகவலுக்கு வேற்றுக்கர் எஃப்சி யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வேற்றுக்கர் எஃப்சி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.